இப்போ 2-3 பேருக்கு ரிட்டர்ன் போகும்போது அந்த கிளைமேட் சேஞ்சில் எல்லாமே மோசமாயிட்டே இருக்கு. காயல் ரைடருடைய கிரேட்டா பாண்டியன் என்ன பாடுபடுறாப்ல, மாத்தின டயரை வரைக்கும் சீட்ல போட்டுட்டு அப்புறம் பேக்குன்னு கச்சா முச்சான்னு வச்சுக்கிட்டு போறோம். தனித்தனியா பிரிச்சுமே வந்திருக்கோம். ஐயோ வாசனை தூக்குதே. ஆஹா ஓஹோ அருமை பிரமாணத்தம். கண்ணுல தண்ணி வருதுங்க. சத்தியமா சொல்றேன், மகாராஷ்டிரால இப்படி ஒரு சாப்பாடு எனக்கு கிடைக்கும் நினைச்சு கூட பார்க்கல. நீங்களே மெய் மறந்து போயிருவீங்க. ட்ரோனை பறக்க விட்டேன், இது என் கையில இருக்கு. ட்ரோனை காணும். இந்த இடத்துல வந்துச்சு என்னன்னு எனக்கு தெரியல. பேட்டரி எல்லாமே அது லிங்க் பண்ணி காட்டு. Hey guys, welcome back to our channel Kayal 92 Riders. Kayal 92 Rider. ஜெய் சம்போ அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கும். ஊர்ல இல்ல, இடத்துல இருக்கும், ஹோட்டல்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லோரா அப்படிங்கிற ஒரு பகுதி. ஏற்கனவே நான் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல வந்துட்டு போன பகுதி. இந்த பகுதியில வந்து நாங்க நேற்று நைட்டு தங்கணும். கிட்டத்தட்ட தூங்குறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. ஏன்னா வந்ததே 11:30 மணி ஆயிட்டுல. 11 ஆயிட்டு, சாப்பிட்டு விட்டு தூங்க 12 ஆயிட்டு. செம்ம டயர்டு. எனக்கு வேற உடம்பு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு. நம்ம வக்கீல் ஐயாவுக்கும் ஃபீவர் வந்துருச்சு. அதே மாதிரி ஜோசப்புக்கு. இப்போ 2-3 பேருக்கு ரிட்டர்ன் போகும்போது அந்த கிளைமேட் சேஞ்சில் எல்லாமே மோசமாயிட்டே இருக்கு. ஆனால் இவருக்கு மட்டும் எதுவும் ஆக மாட்டேங்குது. மதுரை வீரன் தானே. காட் இஸ் கிரேட். முனியசாமி இல்ல, காடி சிவா. சிவன் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பயம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வண்டி இன்ஜினுக்குள்ளேயும் பூந்துட்டாரு, நம்மளுக்குள்ளேயும் பூந்துட்டாரு. அதனால நம்மளை கரெக்டா வழிநடத்தி கொண்டு போயிருவாரு. ஆமா, ஓம் நமச்சிவாய அப்படின்ற மாதிரி அண்ணன் கிளம்புறாப்ல. இந்த வெயில் அடிக்க கொளுத்த ஆரம்பிக்கும். நேற்று ஃபுல்லா மழையில் நினைச்சிட்டு வந்தாங்க. இன்னைக்கு பாருங்க வெயில் எப்படி அடிக்குது பாருங்க. அண்ணனோட இமாலயன் இங்க நிக்குது. அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்பதான் கிளம்புறாப்ல. எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க எல்லாரும்? எல்லோரா குகைய போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. சூப்பரான அனுபவமா இருந்துச்சா? நல்ல அனுபவமா இருந்துச்சா? எல்லாரும் குகையை அவரே செஞ்ச மாதிரி சீன் கட்டிருக்காரு. இதை வச்சுட்டு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா டயர் மாத்தினதுக்கு அப்புறம் நல்ல பெர்ஃபார்மன்ஸுங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பின்பக்கம் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம இந்த டயர் போட்டோம். ஆனால் காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கு. புது டயர் இதில் இருக்கு, பழைய டயர் இருக்கு. வண்டியோட நிலைமையை மட்டும் பாருங்க. காயல் ரைடருடைய கிரேட்டா பாண்டியன் என்ன பாடுபடுறாப்ல பாருங்க. ஒரே அட்டின்னு அடிச்சு இதில் ஒரு அழுக்கு, பூரா அழுக்கு. இதை மட்டும் இந்த கேமரா, பேக் கேமராக்காக நான் தொடச்சி வச்சிருக்கேன். வண்டிக்குள்ள ஒரு டிராவல் பண்ணிட்டு நீங்க ரிட்டர்ன் போறீங்க அப்படின்னா, ஆல் இண்டியா போறீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லக்ஸூரியஸான கார் இது. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. கிரேட்டா அதுவும் வச்சிருந்தது வந்து பெரிய சினிமா டைரக்டர். ஆனால் நாங்கள் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம் பாருங்க. உள்ள பின் சீட்டில் டயரு, பேகு, பெட்ஷீட். இங்கே லோக்கலில் பெட்ஷீட் விற்றாங்க, அதை வாங்கி போட்டிருக்கோம். இங்கே பின்னாடி ஏரியாவில் அவ்வளோ சிலிண்டர், அது இதுன்னு எல்லாமே போட்டு இந்த ஏரியாவே ஒருத்தர் மட்டும் உட்கார்றக்கு. அங்கே 2 பேர் ஃப்ரண்ட்டில், இங்கே ஒருத்தர். இப்படி உட்கார வச்சுக்கிட்டு மாற்றின டயரை வரைக்கும் சீட்டில் போட்டுட்டு அப்புறம் பேக்குன்னு கச்சா முச்சான்னு வச்சுக்கிட்டு போகிறோம் பார்த்துடுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு கிரேட்டாவை பார்த்ததுண்டா? பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் டிராவல். சொகுசான காரு, ஒரு அழகான காரு, ஒரு ஸ்மெல்லு உள்ள வந்து அவ்வளோ அருமையாக ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்கணும். இப்படித்தான் நீங்கள் காரை உள்ள இன்டீரியரை வச்சுருப்பீங்க. பட் ஒரு டிராவலரோடைய கார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய கார் ஒரு பெரிய உதாரணம். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, எந்த ஒரு விஜயபுரா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போக போகிறோம். விஜயபுரா இங்கேருந்து 453 கிலோமீட்டர் வருதுங்க. ரூம் போட்டாச்சு. ஹைவேலே போட்டிருக்கு. NH 52. இந்த இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது, 1 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த NH 52 தான் இன்றைக்கி நீங்கள் கடைசி நாங்கள் பெங்களூர் போகிற வரைக்கும் NH 52 தான். இப்போ போகிறது வந்து வர்ற வழியில் நம்ம இது சோலாப்பூர் வரும். சோலாப்பூருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய ஊர் விஜயபுரா தான். இடையில 2-3 பெரிய ஊர் வருது. பட் சோலாப்பூருங்கிறது சூப்பரான ஊர். 100 கடைசியில நீங்க 140ல நிப்பாட்டிட்டீங்க. எதுக்கு நிப்பாட்டினேன்? சாப்பாட்டுக்கா? அதுக்கு என்ன சாப்பாடு? பிரியாணி. அது என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. பாருங்க, நம்ம ஆட்டுக்கார அலமேலு. ஆட்டுக்கார வேற, நீ வேற, லிவர் வேற, தனித்தனியா பிரிச்சு வந்திருக்கோம். மேயிரும் மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி. ஞாயிற்றுக்கிழமை திண்டு விட்டு இன்னைக்கு ஆட்டுக்கறியை பார்த்த உடனே இந்த ஆடும் அந்த சட்டியும் பார்த்த உடனே அப்படி இருக்கு. ஆனா உள்ள போன பிறகு அப்படி தருவானுங்களா இல்லைன்னா வச்சு செய்வானுங்களான்னு தெரியாது. ஆனாலும் சரி, இன்னைக்கு வந்து இதை சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியிருக்கோம். நான் என்னன்னா, இப்போ மணி 3 மணி ஆகுது. வண்டி எடுத்தது 1 மணி. 2 மணி நேரமா ஒரு அரை மணி நேரம் தான் வண்டி ஓட்டினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜுரம் ஃபுல்லாக இது பண்ணிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நம்ம
பரஞ்சோதினன் தான் ஓட்டினாரு, வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இப்போதான் தலைவரை பிடிச்சேன் வீரண்ணனை. இப்போ இங்க இருக்கிறது மகாராஷ்டிரா என்னண்ணே, இன்னும் கல்யாணத்துக்கு நைட்டு போய் சேருவோம். அதுக்குள்ள சரி அவரை பிடிச்ச உடனே சரி அவரை பார்த்த உடனே நமக்கு கிடாக்கறி அவரும் சேர்ந்து பார்த்த உடனே ஆமா பருத்தி வீரன் ஞாபகம் வந்துட்டான். அதனால போய் சாப்பிட்டுருக்கோம். இதான் NH 52 இந்த ரோடு தான் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கு. சாரி கேஸ், எதுவும் விளாக் பெருசாக எடுக்க முடியல. உடம்புலாம் பயங்கர டயர்டு, வலி. இந்த தாரா ஷிவ்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒஸ்மானாபாத். போன வாட்டி நான் என்னுடைய கரும்புலியை சர்வீஸ் விட்ட ஊர். அப்புறம் துல்ஜாப்பூர் 168 கிலோமீட்டர், சோலாப்பூர் 214 கிலோமீட்டர். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம விஜய்புராவா இன்னைக்கு போய் சேர போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். முதல்ல சாப்பாடு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சாப்பாடு தான் முக்கியம் மக்களே. இந்த ஹோட்டல் ஹைவேல இருக்குதுங்க. இந்த ஹோட்டலில் அந்த கிடாக்கறியை பார்த்தீங்கல்ல, அது எப்படி மரக்கறியில் செய்கிறாங்க பாருங்க. நம்ம வீட்டில் இந்த ஊரில் ஃபங்க்ஷனுக்கு செய்வாங்க பற்றிலா அந்த மாதிரி. ஆமாம் சட்டியில் வச்சு செய்கிறாவ. அந்த கலரே பார்க்கும்போது ஐயோ ரசகசெல்லாம் பார்க்கும்போது ஜம்முன் இருக்கே. திறந்து காட்டுவானா தம்பி, கொஞ்சம் திறந்து காட்டுறா. கோட் மசாலா, கோட் மசாலா ஏவாலா திறந்து காட்டுறாரு பாருங்க. இந்த பாருங்க அந்த குடல் எல்லாம் போட்டு ஐயோ வாசனை தூக்குது. சூப்பர் பையா. ஆட்டுக்கறி வாடை வருது. இது குடலுங்க, இது கறி அங்க போச்சு. குடல் கறி சூப்பர். இந்த கடையில் தான் சாப்பிட போகிறோம். எப்படி சாப்பாடு இருக்கு, என்னதான் மட்டன் சாப்பிட்டாலும் எங்கள் ஹோட்டலில் சேர காணோம். இந்த கிட்ட சேர காணும்னு பார்த்தா பாருங்க, அழகாக உள்ளே உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. அங்கேயும் பின்னாடி சாப்பிட சொல்கிறாங்க. சரியா ஐயா, அங்கே உள்ளே சாப்பிடுவோம். அங்கே கேபின் இருக்கா போல ஃப்ரீ. வந்திருக்கு பாருங்க நம்ம கிடாக்கறி விருந்து. ஐயோ சோறு கொஞ்சோண்டு தான் வச்சிருக்கான். இந்த சூப்பு மாதிரி வச்சிருக்கான். குழம்பு பாருங்க, இந்த சோத்துக்கு இந்த குழம்பாங்க. தம்மா தூண்டு பிள்ளைக்கு தொட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த சப்பாத்தி சாப்பிடுமோ. இது தாலி மீல்ஸ் போல இருக்கு. வச்சு தந்திருக்காம பாருங்க அண்ணன். ஏன்னா என்ன சாப்பிட்டுட்டே இருக்கு நொட்டை விட்டுட்டு. ஆஹா கிடாக்கறிங்க, பன்னீர் பட்டர் மசாலாலாம் வேணாம், இதை சாப்பிடு. அதுக்கு தான் இங்கே உட்கார வச்சிருக்கு. பன்னீர் பட்டர் மசாலா. யார் உன்னையெல்லாம் உள்ள விட்டுருக்கு? அச்சு அசல் நம்ம ஒண்ணு மாற்றமே இல்லை. அப்படியே சூப்பு எடுத்து குடிக்கலாம். சூப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குடல் சூப்பு. அட மகாராஷ்டிராவில் அது என்ன ஒரு ஏதோ ஒரு வேலி சொன்னேன், வீடு வேலைக்கு முன்னாடி ஒரு அட்டகாசமான சாப்பாடு கிடைக்கும்னு நினைச்சு பாருங்க. ஓஹோ அருமை பிரமாணத்தம் அருமையா இருக்குங்க. ஒரு எலும்பு சூப்பு குடிச்சோன்னா சும்மா சுருண்டது. அப்பா வேற லெவலுங்க. முட்டை, ஜீரா ரைஸ், கறி குழம்பு போடு வேற லெவல்ல இருக்கு. கண்ணுல தண்ணி வருதுங்க. சத்தியமா சொல்றேன், மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு சாப்பாடு எனக்கு கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த ஏரியாவை மட்டும் பாருங்க. குண்டு விழுந்த வியட்நாம் ஊர் மாதிரி இருக்கு வீட்டுல. இந்த குழம்புல அல்டிமேட் அப்படி இருக்கு. குழம்புக்கு சோறு தான் இல்லை, குழம்பு அதிகமா இருக்கு. இந்த ரொட்டி வச்சுலாம் சாப்பிட எங்களுக்கு மனசு வரல. எலும்பு பாருங்க, இவங்கெல்லாம் கடிச்சது சரியில்லை. நம்ம வீரனை கடிச்சதை பாருங்க, எலும்புலாம் பக்காவா கடிச்சு போட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பான விருந்து. அதுவும் லடாக் முடிச்சு நாங்க வந்துகிட்டு இருக்கோம். ஒரு அருமையான இடத்துல அருமையான விருந்து கிடைக்கிறத நான் நினைச்சு கூட பார்க்கல. கடைசியா மறுபடியும் கேட்டு எங்களுடைய நேயர் விருப்பத்துக்காக சூப்பு மறுபடியும் கேட்டோம், பெப்பரும் கேட்டோம். பெப்பர் வந்து இவங்க இந்த மாதிரி கருப்பா வச்சிருக்காங்க. இந்த பாருங்க கருப்பா வச்சிருக்காங்க. அதையுமே லைட்டா உள்ள போட்டு தட்டி போட்டு. ஏற்கனவே நான் சொன்னல காலைல ஜுரம் அப்படின்ட்டு தொண்டை இதா இருந்துச்சு. நேற்று லஸ்ஸி சாப்பிட்டேன் ஒரு இடத்துல. அதை வந்து இறக்குறதுக்கு இதுதான் சரியான மருந்து. எதமா இறங்குது தொண்டையில.
அட்டகாசமான ஒரு சாப்பாடுங்க, சூப்பரான சாப்பாடு. மட்டன் மசாலா, கிரேவி, சூப்பு, அரிசி, சப்பாத்தி, ரசம் மட்டும் வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், செத்துச்சியா. அப்படியே நம்ம கிராமத்து மண் வாசனை தான். ஏரியா கௌராய் NH 52ல கௌராய், மகாராஷ்டிரா, பீடு டிஸ்ட்ரிக்ட். கரெக்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். பீடு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சாப்பிடுங்க. எங்களோட பில்லு வந்து 1580. 5 பேர் மட்டன் சாப்பாடு திகட்ட சாப்பிட்ருக்கோம். 1500 ரூபா தான். சரியான சாப்பாடுங்க, உண்மையிலே வந்து சாப்பிடுங்க. சாஹிப் ஹோட்டல். நீங்க நிறைய இருக்கும் கடை, பட் எனக்கு நாங்க சாப்பிட்டது இந்த கடை. வந்து சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். தேங்க்ஸ் பையா, சூப்பர். இது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த பீடு, நம்ம போன வாட்டி வரும்போது பீடுங்கிற ஒரு ஊரை பார்த்தோம் இல்லையா, ட்ரோன் ஷாட்லாம் காட்டியிருக்கோம் உங்களுக்கு. அவ்வளோ அழகா ஒரு வேலி. நிறைய லாரி டிரைவர்ஸ் இதுல வந்து இந்த இடத்த சொல்லுவாங்க பீடு பள்ளத்தாக்கு, பீடு ஃபாரஸ்ட், பீட் காட் ரோடு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஆனா அதை வந்து நான் போன வாட்டி பார்க்கும்போது கம்ப்ளீட்டா காஞ்சி போன கருவாடா பார்த்தேன். மஞ்சள் கலர்ல இருந்துச்சு, எரிஞ்சு போய் கிடந்துச்சு, ஏன்னா அவ்வளவு வெயில். இன்னைக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டா நான் காட்ட போற வியூ பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்க போகுது. அந்த கிரீன்ல நீங்களே மெய்மறந்து போயிருவீங்க. ஒரு அருமையான இளையராஜாவை கூப்பிட்டு இந்த வெயில்ல பாட சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? பாருங்க. ஏங்கி காத்திருந்தேன் காணல மணி 7 கேட்டு சொல்லாம புட்டி வைக்குள்ளா. இவ்வளவு அழகான வேலைய அழகு கண்ணில் பார்க்கலான்னு சொல்லிட்டு நினைச்சு ட்ரோனை பறக்க விட்டேன். இது என் கையில இருக்கு, ட்ரோனை காணும். ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். இந்த கரண்ட் கம்பியில, பின்னாடி இருக்க கரண்ட் கம்பியில அடிபட்டு இருக்குது. இந்த இடத்துல விழுந்துச்சு என்னன்னு எனக்கு தெரியல. சுத்தி எல்லாம் பார்த்தாச்சு, கண்டுபிடிக்க முடியல. விழுந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாரா? கண்டுபிடிக்கல, அங்க என்னமோ இருக்கிற மாதிரி தெரியுது, வெள்ளை கலரா. நீங்க வாங்க அப்படின்றாரு, போய் பார்க்கலாம். என்னடா இது சவுண்டுக்கு வருது? அந்த பாருங்க, பேர் பண்ணி பார்த்தேன். இந்த பேர் ஓகே அமுக்குங்க. என்னடா பார்த்தேன், இன்னொரு பேருன்னு பேட்டரி என்கிட்ட இருக்குண்ணா. பேட்டரி எல்லாமே அது லிங்க் பண்ணி காட்டு. அவரு போன் அடிங்க, போன் அடிச்சு பார்த்து பொறுமையா எடுப்பா. பொறுமை தம்பி. அந்த கொத்தோட கட் பண்ணு. ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் மலை ஏறினதுனால எனக்கு ரொம்ப இது மூச்சாங்குது. கிடைச்சிருச்சு. முதல் இறங்குற இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. கிடைச்சிருச்சு.
ஏன் சர்வீஸ் பண்ணுறீங்களா? பார்க்கலாம். இல்ல போனா கூட பிரச்சனை இல்லை, இது கிடைக்கணும். இந்த காடுங்க நம்ம ஆரம்ப நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள புட்டேஜுங்க, கும்பலிங்களா புட்டேஜ், லடாக்கு புட்டேஜ் எல்லாம் இதுலதான் இருக்கு. அதுக்கு தான் மேட்ரு. இது கூட வாங்கிக்கலாம் 50,000 ரூபா. இது கிடைக்குமா? திருப்பி நம்ம டிராவல் பண்ண முடியுமா 8 பேரு? என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் மொபைல் இது ட்ரோன் கிராஷ். என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ட்ரோன் கிராஷ். பீடுன்னு ஒரு ஏரியாக்குள்ள 2 பக்கம் மலை இருக்கு, நடுவுல ரோடு இருக்கு. அண்ணாச்சி ட்ரோன் விட்டாரு. ட்ரோன் விட்டு பறந்துக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த கரண்ட் கம்பிக்கு மலைக்கு ஒரு 4 அடி கேப் இருக்கு, நடுவுல ரோடு இருக்க இடத்துல பெரிய கேப் இருக்கு. அந்த கேப்ல ஒரு 1.5 அடிக்குள்ள டப்புன்னு தட்டி வேலிக்கு அந்த மலையில இருந்து கம்பி சரிஞ்சிராம, கல்லு சரிஞ்சிராம கம்பி போட்டிருக்காங்க, கம்பி வேலி. அந்த கம்பி வேலியில பட்டு கீழே வந்து செடியில தொங்கிட்டு இருக்கு. நாங்க அதனுடைய சாதனத்தை கையில எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கும் போதே கூட்டி கத்திச்சு, திரும்பி பார்த்தா செடியில் தொங்கிட்டு இருக்கு. நல்ல நேரம் அந்த மெமரி கார்டு செதறி விழுகல, அதுலதான் புட்டேஜ் பூரா இருக்கு. சக்சஸ். ரிப்பேர் பண்ணிக்கிறோமா? அண்ணாச்சி பாணியில சொன்னா கரண்ட் கம்பியில பட்ட காக்கா மாதிரி அண்ணாச்சிக்கு ஃபைனல் டச் அப்படி. நானாவது 2 மலை தான் ஏறினேன். பூரா மலையில 4 மலை இருக்காரு. 1 2 3 4 5 6 மலை ஏறிட்டான். இதுலயே ஏறினாப்ல எல்லாத்துலயும் ஏறி போயிடுவான். எந்த கம்பி? முதல் கம்பி, 2வது கம்பி கிடைச்சிருக்கு. நம்ம ஏதாவது ஒண்ணு நம்ம கிடைக்கல பரவாயில்ல. முகப்பெருசு, 2வது மனசு போயிடும். கடைசியில 90% வந்துட்டோம். இன்னொரு 10% 2 நாள்ல வீட்டுக்கு போறோம். மனசு எப்படி இருக்குங்க? போயிட்டு வந்த சந்தோஷம் எல்லாம் கவர்ல இருக்கலாம். சக்சஸ் பண்ணிட்டேன். கோல்டன் ஹவர்ங்க, கோல்டன் ஹவர் எல்லாம் முடிச்சு இங்க கிளம்பி வந்துட்டு இருக்கோம். தாராசிவ், இந்த மாதிரி உஸ்மானாபாத்னு சொல்லுவோம்ல, அந்த ஊருக்கு பக்கத்துல செம ஹவர். இதுலயும் ட்ரோன் விடணும்னு ஆசையா இருக்கு. ட்ரோன் எல்லாம் உடஞ்சி தூள் தூளாகி போச்சு. சரியான விண்மில். ஃபைனலி விஜயபுரா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து சபாலா அப்படிங்கிற ஒரு சூப்பரான லாட்ஜிங்க. இதை பாருங்க, ரிசார்ட் மாதிரி இருக்குது. நானும் ஆன்லைனில் சும்மா தான் நினச்சி போட்டேன். பட் என்ன பெருசு உள்ள போயிட்டே இருக்குது. ஒரு என்னது ஹோம் ஸ்டே மாதிரி. பார்க்கிங் இங்கே நல்லா அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. போகிற வழியெல்லாம் சூப்பர். இறக்கிட்டு போனோம். லக்கேஜ் இறக்கி. கடைசியாக எங்களுக்கு இன்னைக்கு விஜயபுராவில் சாப்பாடு எப்படி ரெடியாக இருக்கு? வீட்டு சாப்பாடு. இந்த கிச்சனே பாருங்க, அட்டகாசமாக இருக்கு. வீட்டு கிச்சன் தான் இது. ஒரு ஹோம் ஸ்டே இல்லையா, அதில் வந்து சாப்பாடு ரெடியாக இருக்கு. சாம்பார், ரசம், சோறு, முட்டை வேணும்னா முட்டை போட்டு தருவாங்க.